அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 7/8/2025 இன்றைய நாளில் ஆடி மாதம் 22 விஸ்வவாச வருடம் வியாழக்கிழமை வளர்பிறை திரையோதசி. பூராட நட்சத்திரத்திலே இன்ற நாள் இருக்கிறது. 213 நாட்கள் இன்றைக்கு ப்ரிசைஸ்லி நமக்கு முடிஞ்சு. இந்த வருஷத்தில் 146 நாள் இன்னும் கையில் இருக்க போதும். மிருகசிரிஷம் திருவாதிரை என்ற 2 நட்சத்திரங்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் வேற இருக்கு. பூராடம் அப்படின்னா தனுசு ராசிக்குள்ள வரும். மிருகசிரிஷம் திருவாதிரையும் மிதுன ராசிக்குள்ள இருக்கும். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும். சாயங்காலம் நல்ல நேரம் கிடையாது. கௌரி நல்ல நேரம் வேணால் பார்க்கலாம். 12:15 1:15 வரைக்கும். சாயங்காலத்தில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைய நாளில் வியாழக்கிழமை அப்படிங்கிற 1:30-3 ராவுகாலம், யமகண்டம் 6:30 6:07, குளிகை 9:10. தெற்கு பக்கம் சூலம் இருக்கும். இன்றைக்கு தைலம் என்கிற எண்ணெய் பரிகாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். கடக ராசிக்குள்ளரே கடக லக்னத்தில் சூரியன் இருக்குது. ஒரு நாழியே இருப்பார். 46 வினாழிகள் இருப்பார். 6 மணி 4 நிமிஷத்துக்கு சூரியன் உதயமாகி விடுவார். கிரக தோஷங்கள் நிறைய இருந்தால் என்ன கோயில் உண்டு அப்படின்னா, புளியங்குடியிலே பூமி பாலகர் கோவிலிலே வழிபாடு செய்யும் போது கிரக தோஷங்கள் நீங்கிவிடும். கோச்சாரப்படி இன்றைய கிரக நிலைகள் பார்க்கும்போது கடக ராசிக்குள்ளரே சூரியனும் புதனும், கேது சிம்ம ராசியிலே, செவ்வாய் கன்னி ராசியிலே, கும்பராசியிலே ராகு, பூராட நட்சத்திரம் என்கிற தனுசு ராசிக்குள்ளரே சந்திரன், சனி பகவான் மீன ராசியிலே வக்ரம், சுக்கிரனும் குருவும் மிதுன ராசியிலே அமர இன்றைய நாளிலே விஷ்கம்ப யோகம் பரிகை யோகம் அப்படிங்கிற 2 யோகங்கள் உண்டு. தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணமும் உண்டு. நல்லதொரு நாளிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தபசு காட்சி, கண்கொள்ளா காட்சி இன்றைய நாள். அதனால் இன்றைய நாளில் மனதால் கோமதி அம்மனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையும். செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கக்கூடிய சேலம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதில் மாரியம்மன் கோயிலில் தேர், வட மதுரையில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாண நாள் என்று, அப்படி நல்ல விசேஷமான பூராட நாள் என்று. இந்த நாள் நார்மலாக பூராடம் அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறனால வயல்வெளிகளிலே நாற்று நடுவதற்கான நல்ல நாள். ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த நாளிலே மற்ற ராசிகளுக்கு எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் புகழ் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நாள். உங்களுடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் நன்றதாக மாறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாள். காரிய தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளையும், புகழை பெற்றுவதற்கான வாய்ப்புகளையும், ஜெயத்தை தற்பதற்கான வாய்ப்புகளையும் இன்றைக்கு நாளிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. சோதனைகள் நிறைய இருந்தால் தான் சாதனைகள் படைக்க முடியும். அதனாலே சாதனை படைக்கக்கூடிய அனுகூலமான நாள் இன்று. உங்கள் நேர்மையை டெஸ்ட் பண்ணுவான். கரெக்டாக இருக்கீங்களான்னு, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு காட்டணும். உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் நல்லா கரெக்டாக இருக்கேன்னு சொல்ல முடியும். சனி வக்கரத்தில் இருக்கிறாரு. அதை செய்ய ஆரம்பித்த உடனே ஆஹா ஓகே ஃபைன் இவர் கரெக்டாக இருக்காருமா. 1ஆம் இடமானது மேஷராசினா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது பூராட நட்சத்திரத்தில் இன்றைக்கி தனுசு ராசிகளில் உட்காந்துருக்கார். 1-9 தொடர்பு அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம். அதனால் இன்றைக்கி நல்ல விஷயம் நடக்குது, பிடிச்சிக்கணும். 3-4 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சங்கரங்கோயில் கோமதி அம்மன் தபசு காட்சியை மனதிலே நினைத்து வழிபட்டு, அம்மா தாயே எல்லாம் நல்லதாக முடிச்சு கொடுன்னு கேளுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 8ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளார் இருந்தாலும்
எஃபெக்ட் கம்மி தான், பலன் நிறையா இருக்கா? நிறைய இருக்குது. எப்படி இருக்கும்? உழைச்ச காசு கிடைக்கும், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரனும் குரு உட்கார்ந்துருக்கிறாரு இல்லைங்களா? 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லது பல செய்வதற்கும் நன்மைகள் பல கீர்த்தியாக முன்னாடி நிற்வதற்கும் உங்களை வைத்து கொண்டிருக்கிறார். உங்களை பாராட்டுவதற்கும் புகழை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துக்கு இந்த சூரியன் பண்ணி கொடுத்துருவார். அதனால் ஜெயம், வெற்றி நிச்சயம். நேர்மை, சிந்தனை எல்லாம் அழகாக கொண்டு போங்க. செய்கிற காரியத்தை பர்ஃபெக்டாக செய்யுங்க. எந்த விதத்திலும் டீவியேஷன் இருக்கக்கூடாது. ஆஃப் பேக்டு அப்படின்னா வேஸ்ட்டாக போடும், அறவேக்காடுன்னு ஆகிடும். முழுதாக இறங்கி வேலை செய்யுங்க. சாதனை படைக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கணும் உங்கள் வேலைகள். அப்படி எடுத்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் பாராட்டுக்கு கரெக்டான பாத்திரதாரராக மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அதனுடைய அனுகூலம் கிடைக்கும். அப்படிங்கிறத க்ளீனாக சொல்லி கொடுக்குற நாள் இன்றைக்கு. இன்றைய நாளில் நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சங்கரங்கோயில் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்றைய நாளிலே மிருகசீரிஷம், திருவாதிரை என்ற இன்று நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப அவசரமாக வேலைகள் செய்வதை கொஞ்சம் தடை பண்ணிக்கோங்க. சிந்தனைகள் எல்லாமே நான் எல்லாம் செஞ்சால் சரியாக போடுன்ற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் குறைப்பணுங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பா, அவங்ககிட்ட கொடுத்து தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அவசரப்படுவதனாலே எந்த விதமான காரியம் முடியாது. மேன்மை வர வேண்டும் என்றால் பொறுமை நிச்சயம். பொறுமை வந்தால் திறமை வந்துவிடும், திறமை வந்தால் சாதனை வந்துவிடும். அவ்வளோதான் லாஜிக். அதனால் உழைப்பாக மட்டும் போடாமல் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறான். இப்போலாம் வேலை மட்டும் மாங்குன்னு போய் குத்திக்கிட்டு இருந்தானே வேலை ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க். ஜேசிபிலாம் வந்து நோண்ட ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும். நட்பு அனுகூலங்கள் கொடுக்கும். நட்புடன் சேர்ந்தால் அனுகூலம் வரும். அதனால் நட்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிடுங்க. அப்போ அழகாக உங்களுக்கு செய்வாங்க. சிந்தனைகள் நல்ல பாராட்டை பெற்று தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனாலே நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். வைப்புன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வைப்பு கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வைப்ரேஷன் மேக்ஸ் சக்ஸஸ் ஆஃப் யோர்ஸ். 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சங்கரங்கோயின் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வெற்றியும் வாழ்க்கையிலே வளத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார தனுசு ராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். மகிழ்ச்சியை, மருத்துவம் செலவுகள் கம்மியானதுனாலையும், உங்களை எதிர்த்த எதிரிகள் ஓடுவதனாலையும், நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய அனுகூலமாக இருப்பதனாலையும், எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதனாலும், கொடுத்த பணம் திரும்பி வருவதனாலையும் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும்போது எதுக்காக செய்கிறோன்னு யோசனை செய்து கொண்டு செய்தோன்னா நல்லாயிடும். அந்த சிந்தனையை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். புகழ் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் இல்லாமல் உழைப்பு என்ற எண்ணத்தை கொண்டு வந்தால் புகழ் தன்னால் வந்துடும்ன்றான். அதனால் உழைக்கிறத நல்லா சிந்தித்து உழைச்சோம்னா அதுக்கான ரெகக்னேஷன்ற கீர்த்தின்னு சொல்லுவான். ரெகக்னேஷன் அது வந்துடும் கரெக்டாக. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மேன்மை அப்படின்னு உயர்வான பொசிஷனை உங்களை காத்துச்சிருவான். இதுதான் ரூல். இந்த ரூலுக்கான டே இன்றைக்கி 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாதனையை படைக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருட்கடாட்சம் வேணும். கோமதி அம்மன் தபசு காட்சியை மனதாலாவது நினைத்து வழிபடும்போது உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நிகழட்டும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய ராதான சிம்மராசி சூரியன்
உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருப்பதனால செலவுகள் நிறைய இருக்கிறது. இந்த செலவுகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பூராட நட்சத்திரத்திலே தனுசு ராசிக்குள்ளே இன்னைக்கு சந்திர பகவான் உள்ளே போயிட்டார். காரியங்களை மெதுவாக செய்து கொடுத்துறா இருப்பார். சில காரியங்கள் நாசமாக போகும், நல்லதாக நடக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. காரியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், யோசிக்கணும். செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பதுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவ பெருமான். அதனால் செய்கிற காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டாக இன்னதான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணிக்கிடுங்க. அதுதான் இன்றைக்கி முதல் வேலை. வந்த பிறகு பார்த்துக்கிறேன்னா போச்சு. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அதை நல்லா மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போயிடும். 7-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சங்கரங்கோயில் கோமதி அம்மன் தபசு காட்சியை மனத்தில் வைத்து அவள் எப்படி தபசு செய்து நம்மளுக்கு எல்லா வாழ்க்கையும் சுபிட்சமாக மாற்றி கொடுத்தாலோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மனதில் வரும். அப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறது. செலவு. உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருப்பது புத்தி தடுமாற்றம். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே வண்டி வாகனம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மதர் ரிலேட்டடாக வைக்கும். உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பயத்தை கொடுப்பார். யார் சார் காசு கொடுக்க போகிறா இப்படி சொல்லிகிட்டே போகிறீங்களே அப்படின்னா, குரு காசு கொடுப்பார், ராகு காசு கொடுப்பார். அதனால் இவங்கெல்லாம் காசு கொடுக்குற தெய்வமாக அமைஞ்சிடுறாங்க. ஏன் காசு தரணும்? 6ஆம் இடத்தில் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குரு தன் பார்வையாலே சந்திரனை இன்றைக்கு பார்க்கிறார். அந்த ஒரு பார்வையே போதும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டு விடுவார் அப்படின்னு தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியதே சூரியனை வந்திருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுப்பார். தன லாபம் சந்தோஷம் எல்லாம் வந்துடும். எப்படி வரும்? உழைப்பினால் வரும். ரெகக்னேஷன் அப்படிங்கிறோம், கீர்த்தின்னு சொல்கிறோம். ரெகக்னைஸ் பண்ணிடுவான் உங்களை. எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவான்? இவன் தான் ஏன் நல்லவன், இவன் பண்ணியிருக்கான் வேலையை பாருன்னு உங்களை ரெஃபரல் போடுவான். அப்போ உங்களுக்கு நல்லது ஒரு பாராட்டும் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சங்கரன் கோவில் கோமதி அம்மனை தபசு காட்சியை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் குருவின் பார்வையிலே இருக்கிறார். இதுவே உங்களுக்கு ப்ளஸ். எப்பவுமே வேகமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா முயற்சி திருவினையாக்கும்னு கொண்டு போயிடலாம் இல்லைங்களா? அப்போது எண்ண ஓட்டங்களை சீர் செய்யக்கூடிய நாள் என்று. 3ஆம் இடம்னாலே முயற்சி, உழைப்பு, வெற்றி. அந்த வெற்றியை பற்றின சிந்தனைகளை முதல்ல கொண்டு வரணும். பாதி பேர் எதுக்கு வேலை செய்கிறோன்னு தெரியாமல் வேலை செய்கிறோம். அப்படி இல்லாமல் இன்ன வேலை இதுக்காக செய்கிறோன்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. அப்போ வேலை நடக்கும். அந்த நாள் இன்னைக்கு உங்களுடைய சாதனை என்ன, உங்களுடைய சோதனை என்ன அப்படின்னு எழுதுங்க. முதல்ல 2 திறனாய்வு வைங்க. எனக்கு புகழ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பாராட்டு வேணும்னா என்ன பண்ணணும், எனக்கு உழைக்கணும்னா என்ன பண்ணணும், மேன்மை அடையணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸிக்யூஷன் கொடுங்க. இந்த டே உங்களுக்கு சூப்பர் டே அமைய போகுதுன்னு வச்சுக்கலாம். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே சங்கரன்கோவில் கோமதி அம்மனின் தபசு காட்சியை மனதில் வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியையும் வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே.
இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர பூராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவோம். அங்கே தன விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் குருவும் பார்வையிலே 8ஆம் இடத்துக்காரர் குரு பார்க்கிறார். அதனால் தேவையற்ற பயங்களை கொண்டு வந்து காட்டுவார். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஓகே, சுக்கிரனும் பார்க்கிறார். ஆனால் குடும்பத்தில் ஏதோ சின்ன சுகங்கள் உண்டு, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடக்கலை. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல லாபத்தை பெற்றுத்தருவதற்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரே 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை எண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். மற்றவங்க செய்யறதோட நீங்கள் மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரூல். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அனுகூலமாக நடக்கக்கூடிய நாள். உங்கள் சிந்தனையை கரெக்டாக இந்த சிற்பிகள்லாம் செய்வாங்களே, அது மாதிரி யோசித்து அழகாக சின்ன விஷயங்கள் நாக் ஆஃப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் தனி என் வழி தனி வழின்னு ஒரு வழி கண்டுபிடிச்சிருவீங்க. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மனதிலே அந்த மாதிரி சிந்தனை வரணும்னா சங்கரங்கோயில் கோமதி அம்மனை தபசு காட்சியிலே நீங்கள் மனதில் நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும். வாழ்க்கை பலமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவானை நேரடி பார்வையில் வைத்திருக்கக்கூடிய குருவானவர் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனாலே சில விதத்திலே மருத்துவ செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே ராகு அமர்வதனாலே பண வரவுக்கு குறைவில்லை. 4ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கனாலே தேவையற்ற விஷயத்திலே பந்து விஷயத்தில் ரிலேஷன்ஸ்குள்ள சில ஃப்ரிக்ஷன்ஸ் உண்டு. அவங்களோட சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய பகவானினுடைய விஷயத்தினாலே உடம்பிலே சில அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் புதன் அமர்ந்திருப்பதும் தேவையில்லாத மனத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணும். செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசிக்குள்ளே தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே அங்கிருந்து தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்ப்பதனாலே தேவையற்ற முறைகளிலே பண முதலீடுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் அனுகூலங்கள் வேண்டும் என்றால் அதிகமாக உழைக்கணும், சாந்தமாக இருக்கணும். இந்த 2 மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த படோடாபமாக செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ஓரம் வச்சுட்டு அமைதியாக எல்லா காரியத்தையும் அப்ரோச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லது நடக்கும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை மனதால் வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை தரும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் 12ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதை தன் பார்வையாலே விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செய்கிறார்கள். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த குரு தன் பார்வையால் வைத்திருப்பதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் நல்லதொரு மாற்றத்தையும் பலனையும் தருவதாக அமைகிறது. 2, 4-11க்குரியவனான இந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே 12ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான மீனராசியை பார்ப்பதும் 4ஆம் இடமான மேஷராசியை பார்ப்பதும் கூடுதலான விஷயங்களாக அமைகிறது. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கு சூழ்நிலையும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான விஷயங்களும் விரிவாக்க தொடர்பான விஷயங்களும் உங்களை லாபத்தை பெற்றுத்தரும். அனுகூலமாகவும் நேர்மையாகவும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பாராட்டுதலை பெற்றுத்தரும் அப்படின்னு தெரியாது. புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை மனதாலே தபசு காட்சி அப்படிங்கிற அந்த காட்சியை மனதால் நினைத்து வழிபடுவதும் ரொம்ப பலனை தரும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், தனுசு ராசியிலே வெற்றி லாபம் என்கிற இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும், இந்த 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதனான இந்த சனி பகவான் இந்த சந்திரனை பார்ப்பதும், கூடவே குருவும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாருங்கிறனால கூடுதலான நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள். எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பு தான் முதல்ல சாதனையை படைக்க முடியும். எதுவுமே கன்சிஸ்டன்சி மேக்ஸ் சக்ஸஸ், ப்ரெசவரன்ஸ்னு சொல்லுவோம். விடாமல் உழைச்சி பார்க்குறது, கரெக்டாக அந்த உழைப்பை கொடுத்துட்டே போனால் ஜெயம், புகழ், பாராட்டு, கீர்த்தி, எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் சாதனை வேண்டுமென்றால், மேன்மை வேண்டுமென்றால் உழைப்பை கரெக்டாக போடணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி ரூல். அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளிலே 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் பலத்தையும் தரட்டும். வாழ்க வளம். வணக்கம் மீனராசி அன்பர்களே, சனி பகவான் வக்கரத்தில் அமர, அதை செவ்வாய் தன்னுடைய பார்வையாலை கன்னி ராசியிலிருந்து பார்க்க, இந்த சூழ்நிலையிலே இந்த இருவருமே சேர்ந்து பார்க்கக்கூடியதான சந்திர பகவான் தனுசு ராசியில் அமர, கூடுதலாக மீனராசியின் நாதனான குருவும் தனுசு ராசி நாதனான குருவும் மிதுனத்திலிருந்து பார்க்க சுக்கிரனுடன் பார்க்கிறார். சனி பகவான், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 பேருமே இன்றைய நாளிலே உங்கள் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொழிலிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இன்று. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பினால் வரக்கூடிய புதிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹைட் போகலாம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி கரெக்டாக புரியுது. அதனால் சாதனை வேண்டும் என்பவர்களுக்கு கரெக்டான நாள் இன்றைக்கு. புகழ், பாராட்டு, வெற்றி போன்றவை வேண்டுமென்றால் இந்த நாளை நீங்கள் நல்லா கேல்குலேட் பண்ணிக்கணும். இன்றைக்கு 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை தரிசிப்பதும், மனதாலாவது அவளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நீங்கள் சாதிக்க வேண்டிய இலக்கை ஈஸியாக அடைவதற்கான வழிகளையும் ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன்.